நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியிலிருந்து உதகை குன்னூர் செல்லும் நெடுஞ்சாலையில் வரசோலை என்ற பகுதியில் அரசு பேருந்தில் ஏற முயன்ற மூதாட்டி தவறி விழுந்ததில் படுகாயமடைந்தார். இந்நிலையில் நெடுஞ்சாலையில் வேகத்தடை அமைக்க வேண்டும் என மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நந்தகுமார். வணக்கம். முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம் அஸ்வினி. கோத்தேரியிலிருந்து உதகை குன்னூர் செல்லக்கூடிய நெடுஞ்சாலை அமைந்துள்ளது. வரசோலை பகுதியில் இந்த பகுதியில் உதகை குன்னூர் செல்லக்கூடிய பிரதான சாலையாக அமைந்துள்ள நிலையில் நாள்தோறும் அதிக வாகனங்கள் பயணிக்கக்கூடிய ஒரு முக்கிய சாலையாக இருந்து வருகிறது. மேலும் நீலகிரி மாவட்டத்தில் இருந்து சமவெளி பகுதிக்கு செல்லக்கூடிய இரண்டாவது மற்றும் பாதையாக உள்ளது. இந்த நிலையில் இன்று காலை வழக்கம் போல் வரசோலை பகுதி காமராஜ் நகர் பகுதியை வசிக்கும் ஈஸ்வரி என்ற மூதாட்டி பயணிக்க செல்லக்கூடிய ஒரு வரசோலை பகுதி பேருந்து நிலையத்தில் இருந்து குன்னூரில் இருந்து கோத்தேரி நோக்கி வந்த பேருந்து முன்பக்கம் படியாக ஏறி உள்ளனர். அப்போது அவர் எதிர்பாராத விதமாக நிலை தருமாறு கீழே விழுந்துள்ளார். அரசு பேருந்து மூதாட்டி இடுப்பு மற்றும் கால் பகுதியில் ஏறி படுகாயம் அடைந்துள்ளார். படுகாயம் அடைந்த நிலையில் கோத்தேரி அரசு பேருந்து மருத்துவமனைக்கு கொண்டு சென்று அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் மூதாட்டி பேருந்தில் இருந்து தவறி விழுந்த விபத்துக்கு உள்ளானதை கண்டித்து வரசோலை பகுதியை முறையாக வேகத்தடை அமைக்க வேண்டும் என கோரி வரசோலை சுற்றுவட்டார கிராம மக்கள் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் காவல்துறையினர் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நிறைவேற்றும் போராட்டத்தை கைவிட்டனர். தர்ஷினி, விவரங்களுக்கு நன்றி நந்தகுமார். குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.